அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வ வழிபாடு செய்கிறது அப்படின்றது பயத்துக்காக இல்லாமல் நன்றிக்காக இருக்கணும். அந்த உணர்வில் குலதெய்வ வழிபாட்டை தொடர்வது ரொம்பவே முக்கியம். வருஷம் தவறாமல் குலதெய்வத்தை நேரில் போயிட்டு பார்த்து வழிபடுங்க. தினமுமே குலதெய்வத்தை வீட்டில் வழிபடுறதுக்கு நாம் மறக்கக்கூடாது. அப்படி தவற விட்டவங்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்கும். இந்த சாபம் பொல்லாத சாபமா? குலதெய்வ சாபம் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் தெரியும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல திடீர்னு வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுறது. நல்ல கல்வி இருந்தும் திறமை இருந்தும் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது. நம்மளுக்கு இன்டர்வியூக்கு அழைக்கப்படும் போது கூட தோல்வி. அலுவலகத்தில் நியாயமான பதவி உயர்வு இல்லாமல் போகிறது அப்படின்ற பிரச்சனைகள் வரும். நீங்கள் கடினமாக உழைச்சா கூட அதில் எந்த பலனுமே இல்லாமல் போயிடும். அடுத்ததாக திருமண தாமதம், அப்படி இல்லைன்னா திருமணத்தில் தடைகள் உருவாகிறது. திருமணம் ஆகிற வயதை கடந்துமே பல முயற்சிகள் தோல்வியடையும். நல்ல அலைன்ஸ் நின்று போகிறது, ஏற்பாடு ஆகாமல் இருக்கிறது, நடக்க இருந்த திருமணம் ரத்து ஆகிவிடுறது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அடுத்ததாக புத்திர பாக்கிய தடை ஏற்படும். தாம்பத்திய வாழ்க்கைக்கு பிறகு குழந்தை பிறக்காத நிலை ஏற்படுமா? கர்ப்பம் தரிக்க முடியாமல் போகிறது, கரு வளராமல் இருக்கிறது, கருப்பை தொடர்பான மருத்துவ பிரச்சனைகள், அப்படி இல்லைன்னா சிறு நிறைவில் குழந்தைகள் இறப்பு, அதாவது அபார்ஷன் ஆகிறது போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படுமா? அடுத்ததாக தொடர்ச்சியான உடல் நலக்குறைவுகள் ஏற்படும். மருத்துவ சிகிச்சைக்கு உட்பட்டும் குணமடையாத வலிகள், நெருடர்கள், மன அழுத்தம், தூக்கம் குறைபாடு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மருத்துவ பரிசோதனையில் தெளிவான காரணம் தெரியாமல் இருந்தாலும் உடலில் எப்பயுமே ஒரு சோர்வு, வலிகள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குமா? அடுத்ததாக குடும்பத்தில் சண்டைகள் மற்றும் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை. சிறு விஷயங்களில் கூட அசம்பாவிதமான சண்டைகள் நடக்குமா? குடும்ப உறவுகளில் ஒற்றுமை குறையும். கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, தாய் மகள், இந்த உறவுகளில் பிளவுகள் ஏற்படலாம். வீட்டில் ஒரு நிலையான அமைதி இருக்காது. அடுத்ததாக திடீர்னு வருமான இழப்பு, கடனில் விழுறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுமா? பண வரவு தடைபடுறது, வியாபார நஷ்டம் அடைகிறது, திடீர்னு வேலையை இழக்கிறது, கடன் வாங்கி அதை தீர்க்க முடியாத நிலை ஏற்படுறது, குடும்பம் முழுசுமே நிதி பற்றாக்குறை நிலவி ரொம்பவே கஷ்டத்துக்கு உள்ளாகிற சூழ்நிலைகளும் ஏற்படுமா? அடுத்ததாக சில தலைமுறைகளாக தொடரும் துன்பங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறது. உதாரணமாக அனைவருமே திருமண தாமதம், உடல்நலக்குறைவு, பண விரயம், இது போன்ற பிரச்சனைகள் தந்தைக்கும் மகனுக்கும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் தொடர்ந்து வருமா? இது ஒரு சாபம் தொடர்வதை போல தெரியும். அடுத்ததாக எளிய காரியங்களில் கூட தடைகள் ஏற்படுறது. ஒரே நாளில் செய்ய வேண்டிய சாதாரண வேலைகளில் கூட தடைகள் ஏற்படும். ஒரு ஆவணத்தை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதில் தாமதம் ஏற்படும், பிரச்சனையும் ஏற்படலாம். சில வேலைகள் எதையும் சரியாக முடிக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம். அடுத்ததாக மன அமைதி இல்லாமல் போகிறது. ஒரு சிலரோட மனசில் ஏதோ ஒரு தவறு நடந்துட்டது போலவும், ஏதோ ஒரு சுமை மனசில் இருக்கிறது போலவும் புரிஞ்சிக்கவே முடியாமல் கவலைப்படுவாங்க. தூக்கம் குறைபாடு, எதையும் செய்யவே ஆசை இல்லாமல் இருக்கிறது போல, மனதளவில் அமைதி இல்லாமல் இருக்கிறது போல அவங்க உணர்வாங்க. அடுத்ததாக தெய்வ அனுகிரகம் இல்லாமல் எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வியிலேயே முடிகிறது. எதை தொடங்கினாலும் அதில் தடைகள்,
தோல்வி ஏற்படும். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் எதிலுமே கைகூடாமல் போயிடும். மற்றவங்க எளிதாக சாதிக்கிற விஷயங்கள் நம்மளால் முடியாமல் போகிறது போல ஒரு உணர்வு ஏற்படும். இது எல்லாமே ஒருவருக்கு ஒன்றா வரும் அப்படின்னு கிடையாது. சில அறிகுறிகள் மட்டும் இருந்தால் கூட நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு தவறிடுச்சு அப்படின்னு நீங்கள் உஷாராயிடுங்க. குலதெய்வத்தோட அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக செய்வாங்க. குலதெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாத்தையும் செஞ்சு குலதெய்வத்தை மகிழ்விப்பாங்க. இப்படி குலதெய்வத்தை மகிழ்விக்கிறதோட மூலமாக அவங்களும் மகிழ்ச்சியோடு வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு புறம் இருக்க, இன்னும் சில குடும்பங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாது. அதையும் மீறி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மேற்கொண்டு பிரச்சனைகள் அதிகரிக்குமே தவிர நன்மைகள் நடைபெறாமல் கூட போகும். இது எல்லாத்துக்குமே காரணம் குலதெய்வத்துடைய சாபம்தான். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் குலதெய்வத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் ஈடுபட்டு இருந்தோம் அப்படின்னா குலதெய்வம் நம்ம வீட்டை விட்டு போயிடுமா. அப்படி போகிறதோட மட்டும் இல்லாமல் சாபமும் ஏற்படும். அப்படி சாபம் பெற்றவங்க குலதெய்வத்தை எந்த முறையில் வழிபட்டால் சாபம் நீங்கும் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதே வழிபாட்டை குலதெய்வம் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். குலதெய்வ சாபத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஒரு தீபத்தை வீட்டு பூஜை அறையில் குலதெய்வத்தை நினச்சி ஏற்றி வச்சுட்டு, நாங்கள் தெரியாமல் செய்த தவறை மன்னித்து எங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு மனதார வழிபாடு செய்யணும். குலதெய்வம் தெரியாது அப்படின்றவங்களும் இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு எங்கள் குலதெய்வத்தை சீக்கிரமே எங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்டணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இப்போ தீபம் ஏற்ற முறையை பார்க்கலாம். இதுக்கு மண் அகல் விளக்கு தான் வேணும். சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வேணும். வேறு எண்ணெய்களை உபயோகப்படுத்தக்கூடாது. பஞ்சு திரியை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். ஒரு சின்ன தாம்பலத்தட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அகல் விளக்கை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க. பிறகு அந்த எண்ணெயில் ஒரு சொட்டு தேன், 3 மிளகை போடணும். இப்படி போட்ட பிறகு இந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைக்கணும். தினமும் காலையிலையும் மாலையிலையும் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும். எப்பயுமே ஏற்ற தீபம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு கூடவே ஒரு தீபத்தை குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் ஏற்றணும். இப்படி தொடர்ச்சியாக 41 நாட்கள் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு குலதெய்வத்தால் ஏற்பட்ட மன வருத்தங்கள், சாபங்கள் எல்லாமே நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும். குலதெய்வம் அப்படின்னாலே அது சக்தி மிகுந்த தெய்வம். அந்த தெய்வத்துடைய அருளை பெறுறதுக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபத்தை சக்தி வாய்ந்த தீபமாக நீங்கள் நினைக்கணும். முழு நம்பிக்கையோடு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்யும்போது உங்கள் குலதெய்வத்தோடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.